ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு இந்திய தொழில் முனைவர், ஜப்பான்ல ஒரு டெக் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க மனசுல வர்ற முதல் இடம் எதுவா இருக்கும்? நிச்சயமா டோக்கியோ தான் இல்லையா? ஆனா தூத்துக்குடியை சேர்ந்த விஜயலட்சுமி கருப்பசாமி தேர்ந்தெடுத்தது ஜப்பானோட பனிக்குற்ற ஹொக்கைடோவ. ஏன்? அவரோட இந்த வித்தியாசமான வியூகத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க பார்க்கலாம். ஆமா, இந்த கேள்விதான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு டெக் தொழில் முனைவர் ஜப்பானோட பரபரப்பான டெக்னாலஜி ஹப்பான டோக்கியோவை விட்டுட்டு எதுக்கு அமைதியா பனி படர்ந்திருக்கிற ஹொக்கைடோவை தேர்ந்தெடுக்கணும்? இது எதேச்சியா எடுத்த முடிவா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கா? வாங்க, இந்த முடிவுக்கு பின்னால இருக்கிற ரகசியத்தை நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த முடிவை புரிஞ்சுக்க நாம 2 முக்கியமான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும்: சிவப்பு கடல் மற்றும் நீலக்கடல். டோக்கியோவை ஒரு சிவப்பு கடல்னு சொல்லலாம். அதாவது அங்க ஏற்கனவே நிறைய பெரிய மீன்கள் இருக்கு, போட்டி ரொம்ப அதிகம். ஆனா விஜயலட்சுமி தேர்ந்தெடுத்த ஹொக்கைடோ ஒரு நீலக்கடல். அங்க போட்டி ரொம்ப குறைவு, வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இது தற்செயலான தேர்வில்ல, ரொம்பவே புத்திசாலித்தனமா திட்டமிட்டு எடுத்த முடிவு. அவங்களுக்கு இப்படி இவ்ளோ மன உறுதி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நாம அவங்களோட சின்ன வயசுக்கு போகணும். தூத்துக்குடியில ஒரு சின்ன கிராமம். ஒரு சிறுமி கால்ல செருப்பு கூட இல்லாம சுடுற தார் ரோட்ல ஸ்கூலுக்கு நடந்து போறா. இந்த அனுபவம் வெறும் வறுமையோட அடையாளம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில எந்த சவாலையும் தைரியமா எதிர்கொள்றதுக்கான மன உறுதிய இதுதான் அவங்களுக்கு கொடுத்துச்சு. அதாவது சின்ன வயசுலயே வாழ்க்கையில பெரிய போராட்டங்களை சந்திச்சுட்டா பின்னாடி வர பிசினஸ் பிரச்சனைகள், வீசா அப்ளை பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. எந்த பிரச்சனையும் நம்மால தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஆழமா பதிஞ்சு போச்சு. அந்த மன உறுதிதான் அவங்களோட மிகப்பெரிய மூலதனமா மாறுச்சு. சரி, ஒரு தொழில் முனைவுரா அவங்க முதல் முறையா தொழில் தொடங்கினப்போ என்ன ஆச்சு? அதிலிருந்து என்ன கத்துக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம். பிஎஸ்ஜி டெக்ல இன்ஜினியரிங் முடிச்சதும் விஜயலட்சுமி ஆர்த்தி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஆனா மார்க்கெட்ல போட்டி ரொம்பவே அதிகமா இருந்ததால ஒரு பெரிய கம்பெனி அவங்க கம்பெனிய வாங்கிட்டாங்க. இப்போ நிறைய பேரு இத ஒரு தோல்வியா தான் பாப்பாங்க. ஆனா விஜயலட்சுமி அப்படி பார்க்கல. இதுல இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டாங்க. ஒரு நல்ல ஐடியா மட்டும் இருந்தா பத்தாது, அது வளர்றதுக்கு ஒரு சேஃப் ஈகோசிஸ்டம், அதாவது ஒரு பாதுகாப்பான சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க திடீர்னு ஒரு நாள் ஜப்பானுக்கு போகல. இது ஒரு பெரிய பிளான். கோவிட் வர்றதுக்கு 3 வருஷம் முன்னாடியே ஜப்பான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட பெங்களூர் ஆஃபீஸுக்கு இன்டர்ன்ஷிப்க்கு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இது கிட்டத்தட்ட 3 வருஷம் தொடர்ந்து நடந்துச்சு. பார்க்க சாதாரண இன்டர்ன்ஷிப் மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாம இது ஒரு பெரிய மார்க்கெட் ரிசர்ச்சா மாறிடுச்சு. விஜயலட்சுமியோட இந்த 3 வருஷ தயாரிப்பு இருக்கே, அது ஜப்பானோட ஒரு முக்கியமான தத்துவமான கைசென் கூட கரெக்டா பொருந்தது. கைசென்னா என்ன? ஒரே நாள்ல பெருசா சாதிக்காம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுது. அவரோட வெற்றி இந்த 3 வருஷ தொடர் முயற்சிக்கு கிடைச்ச பரிசு. ஓகே, இப்ப நாம மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். ஏன் ஹொக்கைடோ? அந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி உண்மையில என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு? இந்த ஒரு பழமொழி போதும் அவங்களோட முழு பிளானையும் புரிஞ்சுக்கான். அதாவது டோக்கியோ மாதிரி ஒரு பெரிய குளத்துல ஏகப்பட்ட பெரிய மீன்களுக்கு நடுவுல ஒரு சின்ன மீனா இருந்து கஷ்டப்படுறதை விட ஹொக்கைடோ மாதிரி ஒரு சின்ன குளத்துல பெரிய மீனா இருக்கிறதா புத்திசாலித்தனம்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஹொக்கைடோவா அவங்க செலக்ட் பண்ணதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருந்துச்சு. ஒன்னு, அது ஒரு பெரிய எஜுகேஷன் ஹப். 40க்கும் மேல யூனிவர்சிட்டிகள் அங்க இருக்கு. சோ அவங்களோட எட்டெக் கம்பெனிக்கு தேவையான டேலண்ட் ஈஸியா கிடைக்கும். 2வது, அது ஒரு அன்டாப்ட் மார்க்கெட். போட்டி கம்மியா இருக்கிறதால அங்க ஒரு மார்க்கெட் லீடரா ஆக முடியும். 3வது, அங்க இருக்கிற அரசாங்கத்தோட ஸ்டார்ட் அப் ஹொக்கைடோ டீமோட முழு சப்போர்ட். ஹொக்கைடோ அரசாங்கம் பண ரீதியாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. லாயர், ரெஜிஸ்ட்ரேஷன், அக்கௌண்டன்ட்னு எல்லா செலவையும் அரசாங்கமே பார்த்துக்கிட்டாங்க. இதனால அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் yen மிச்சமாச்சு. ஆனா இது வெறும் பண உதவி மட்டும் இல்ல, உங்க கனவுக்கு நாங்க துணை நிக்கிறோன்னு ஜப்பான் அரசாங்கம் கொடுத்த ஒரு நம்பிக்கை அது. அவங்களுக்கு கிடைச்ச ஸ்டார்ட் அப் விசா ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். ஏன் தெரியுமா? சாதாரணமா ஒரு வெளிநாட்டவர் ஜப்பான்ல கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அங்க இருக்கிற ஒரு ஜப்பானியரை பார்ட்னரா காட்டணும். இது ரொம்ப சிக்கலான விஷயம். ஆனா அந்த ஸ்டார்ட் அப் விசா அந்த பெரிய தடையே நீக்கிடுச்சு. நேரமும் பணமும் டென்ஷனும் ரொம்பவே மிச்சம். சரி, விஜயலட்சுமியோட இந்த சூப்பரான பயணத்துல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? ஒரு புது நாட்டுல ஜெயிக்கணும்னா அந்த நாட்டு மொழியை கத்துக்கிறத விட முக்கியமானது அவங்களோட கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிறது. ஜப்பானிய மொழி பேசுறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அங்க குப்பையை எப்படி பிரிக்கணும்னு கத்துக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்க அந்த சமுதாயத்தை மதிக்கிறீங்கன்னு காட்டும். இதுதான் பெரிய வெற்றிக்கு அடித்தளம் போடும். இப்போ அவங்க ஃபாலோ பண்ற முறை மத்த தொழில் முனைவோர்களுக்கு ஒரு சூப்பர் மாடல்.
செலவு குறைக்க ஹொக்கைடோல இருக்கிற சப்போரோல தங்கியிருக்காங்க. ஆனா பிசினஸ் வாய்ப்புகளுக்காக மாசத்துல 2 வாரம் டோக்கியோ போயிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தன்ன மாதிரி மத்தவங்களுக்கும் உதவணும்னு இந்தியா ஜப்பான் ஸ்டார்ட் அப் மீட்டிங்ஸ் நடத்துறாங்க. இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அப்போ மொத்தத்துல விஜயலட்சுமியோட வெற்றிக்கான மந்திரம் 4 விஷயங்கள்ல அடங்கியிருக்கு. 1. சின்ன வயசு கஷ்டங்கள் கொடுத்த மன உறுதி. 2. 3 வருஷம் காத்திருந்த திட்டமிட்ட பொறுமை. 3. எல்லாரும் போற வழியில போகாம தனக்கான நீலக்கடலை கண்டுபிடிச்சது. 4. புது கலாச்சாரத்தை மதிக்க கத்துக்கிட்டது. கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. விஜயலட்சுமி ஜப்பான் போறதுக்கு முன்னாடி 3 வருஷம் அதுக்காக தயாரானாங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க அடைய நினைக்கிற பெரிய இலக்குக்காக என்ன மாதிரியான ஒரு 3 வருஷ தயாரிப்ப இன்னிலிருந்து நீங்க ஆரம்பிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.